வணக்கம் மக்களே. இன்றைக்கி அந்த பட்ரோஸ் செடியை நடவு பண்ண போகிறோம். எப்படி நடவு பண்ணலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பட்ரோஸ் செடி வந்து நான் ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்தேன். டெய்லி அதை நான் பார்ப்பேன். காலையில் போகும்போதெல்லாம் சூப்பராக பூத்துருக்கும். ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் இதை இன்க்ளூட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம தேவையான பொருளாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதாவது செம்மண் கலவை. இந்த செம்மண் கூடவே பார்த்தீங்கன்னா மாட்டுத்தோட உரம், அதாவது மண்புழு உரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மண்புழு உரத்தை ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் பண்ணி கலவை வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டியாக இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் தூள்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த கட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக உடச்சி விட்டுருங்க. கட்டியெல்லாம் இருந்ததுன்னா வேர் ஊன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் நம்ம மண் கலவையை அதில் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் மண் கலவை ஆட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம தோட்டத்துலேயே இருந்த செடிகள் இருந்த வேஸ்ட் பில்லு செடியெலாம் இருக்கும், செடியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் கட் பண்ணி பிடிங்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பாட்டு ஆட் பண்ணிக்கலாம். வேர் ஊன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவே கொஞ்சம் நாள் போச்சுன்னா உரமாக மாறிடும். அதுக்கு மேலே மறுபடியும் மண் கலவை, மண் எல்லாம் இந்த மாதிரி உதிரியாக போடுங்க. கட்டிங்கெல்லாம் இருந்தால் எடுத்து விட்டுருங்க. மண் கலவை எப்பவுமே டைட்டாக இருக்கக்கூடாது. டைட்டாக இருந்தாலும் வேர் ஊனாது. இதுதான் கரெக்டான பதம். இந்த லெவலுக்கு மண்ணை போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில இடத்துல அந்த வேர்லாம் இருக்குது. இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணி செடி நட்டுக்கலாம். இந்த மாதிரியான செடி வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா வேர் இல்லைனாலுமே புது வேர் தொழுத்து வரும். கட்டிங்ஸ்குள்ளவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து கூட நம்ம வேர் ஊனிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு ஹோல்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராஸ் ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் நட்டு விடுங்க. இந்த மாதிரி நான் மொத்தமாக ஒரு 3 கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி 3 கட்டிங்ஸ் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விடணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோ இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு ஒரு ஆஃப் ஷேடில், அதாவது வெயிலும் படாமல் ரொம்பவும் நேரம் இல்லாமல் கொஞ்சம் செமி ஷேடான ஏரியாவில் இதை பகல் டைமில் வச்சுருங்க. டெய்லி காலையிலையும் ஈவினிங் மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டுடுங்க. இது நம்ம ஒரு 7 டேஸ் கழிச்சு துளுத்து வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் வீடியோ போடுறோம். தேங்க்யூ.